بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في محكمه التنزيل وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل أفإن مات أو قتل انقلبتم على أعقابكم ومن ينقلب على عقبيه فلن يضر الله شيئا وسيجزي الله الشاكرين. وقال الله تعالى أيضا: إنك ميت وإنهم ميتون. صدق الله العظيم. كان رسول الله صلى الله عليه وسلم يتعوذ يقول: اللهم إني أعوذ بك من أن أرد إلى أرذل العمر. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையோனுமாகிய ஏக வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், அவன் பிறவும் இல்லை பிறக்கப்படவும் இல்லை என்று சாட்சியம் கூறியவனாகவும், அவனால் அனுப்பப்பட்ட சத்தியத்தின் திருத்தூதர், சன்மார்க்க போதகர், சர்தாரே ஆலம், ரசூலே அக்ரம், நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லவர்கள் வல்லவர்கள் நம் அனைவர் மீதிலும் அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலாவுடைய மாளிகையிலே நவைத்துல் இத்திகாஃப் லில்லாஹ் என்ற உன்னிய நியத்துடன் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொல்லிலும் செயலிலும் சகல நிலைமைகளிலும் படைத்த வல்லவனை அஞ்சி பயந்து தக்வாவோடு நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வஸிய்யத்தும் நஸீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாங்கள் எல்லாம் ரபியுல் அவ்வல் மாசத்தில
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்ப, அவர்களுடைய சீராவ, அவர்களுடைய வரலாறுகளை இந்த மாசத்துல நாம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த மாசத்தில பிறந்தார்கள் என்று சொல்லக்கூடிய நாம் இந்த மாசத்திலேதான் இந்த உலகத்தை விட்டும் மறைந்தார்கள் என்பதும் சொல்லியாக வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்புல இந்த மாதம் பிற எத்தனையில பிறந்தார்கள் என்பதில உலமாக்களுக்கு மத்தியில் கருத்துக்கள் இருக்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் வஃபாத்தாகிற மாதம் பிற எத்தனை என்பதிலேயும் கருத்துக்கள் இருக்கு. ரபியுல் அவ்வல் மாதம் பிற 12 தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்று ஒரு சில உலமாக்களும், இன்னும் சில உலமாக்கள் ரசூலுல்லாஹ் பிறந்தது பிற 9 என்று சொல்லக்கூடிய உலமாக்களும் இருக்கிறார்கள். அது மாதிரி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற 12 மறைந்தார்கள், வஃபாத்தாயினார்கள் என்று சொல்லக்கூடிய உலமாக்களும் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறை 2 மரணித்தார்கள் என்ற சொல்லக்கூடிய உலமாக்களும் இருக்கிறார்கள். எது எவ்வாறு இருந்தாலும் அதிகமான உலமாக்கள் ரசூலுல்லாஹ் பிறை 12 பிறந்தார்கள் என்று சொல்லக்கூடிய மாதிரியும், ரசூலுல்லாஹ் பிறை 12 வஃபாத்தாகினார்கள் என்று சொல்லக்கூடிய அதிகமான உலமாக்களும் இருக்கிறார்கள். இமாமுனா இப்னுல் ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மஹுல்லாஹ் அல் பிதாயா வன் நிஹாயா என்ற கிரந்தத்திலே இந்த வரலாறு, இந்த செய்தியை கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எனவே இப்ப நான் இந்த இடத்துல உங்களிடத்துல சில தகவல்களை சொல்லிட்டு போறதுக்கு வந்திருக்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துடைய நேரம் எப்படி இருந்துச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி நாட்கள், மரணிப்பதற்கு முன்னால் உள்ள நாட்கள், ரசூலுல்லாஹ் எப்படி நடந்து கொண்டார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு துஆ ஓதுவார்கள். என்ன துஆ ஓதுவார்கள் என்றால், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உரத்த இலா அர்தலில் உமர் என்ற துஆவை ஓதுவார்கள். சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள், சஹாபாக்களும் ஓதுவார்கள். எனவே நானும் நீங்களும் இந்த துஆவை ஓதுவது ஒரு சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொருத்தரும் தொழுகையில கேளுங்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உரத்த இலா அர்தலில் உமர். அல்லாஹ்வே, உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தருகிறேன். எதை விட்டும் பாதுகாப்பு தருகிறேன் என்றால், தள்ளாத வயசு வரைக்கும் நான் இருக்கக்கூடாது, தள்ளாத வயசு வரைக்கும் நான் இந்த உலகத்திலே வாழக்கூடாது. எனவே தள்ளாத வயசை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தருகிறேன் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்பார்கள். எனவே எனக்கும் உங்களுக்கும் ஒரு கடமை இருக்கிறது, ஒரு பொறுப்பு இருக்கிறது. நாம் உலகத்திலே வாழ்ற நேரம் இன்னொருத்தருக்கு டிஸ்டர்பாக, இன்னொருத்தருக்கு கரைச்சலாக, இன்னொருத்தரை கஷ்டப்படுத்தக்கூடிய மாதிரி என்னுடைய லைஃப் அல்லாஹ் ஆக்கிரக்கூடாது என்பதை கேட்க வேண்டிய பொறுப்பு எனக்கும் உங்களுக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த சமூகத்துக்கு, இந்த சஹாபாக்களுக்கு, இந்த உம்மத்துக்கு எல்லாத்தையும் வழிகாட்டினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹிஜ்ரி 10 மதீனாவிலே இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹிஜ்ரி 10 மதீனாவிலே இருக்கிற நேரம்
எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எல்லா விஷயத்தையும் வழிகாட்டியாக மார்க்கத்துடைய விஷயங்கள், எப்படி சொல்லணும், எப்படி நோன்பு பிடிக்கணும், எப்படி ஜகாத்து கொடுக்கணும் என்ற எல்லா காரியங்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்கள். ஆனால் மரணிப்பதற்கு முன்னால் ஒரு விடயத்தை நாம் செய்யாமல் விட்டுடுவோமோ, வழிகாட்டாமல் போய்த்திடுவோமோ என்று அஞ்சியவர்களாக என்ற நிலைமையில் இருந்தவர்கள் ஒரு நாள் எல்லா சஹாபாக்களுக்கும் சொல்லுகிறார்கள். மதீனாவிலே வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அடுத்த வருடம் ஹிஜ்ரி 11:10 சொல்லுகிறார்கள், அடுத்த வருடம் நான் ஹஜ்ஜுக்கு போக இருக்கிறேன், ஹஜ் செய்ய இருக்கிறேன், எனவே நீங்கள் எல்லோரும் ஹஜ்ஜுக்கு ரெடியாகுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களுக்கு அறிவிப்பு கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஹிஜ்ரி 10 ரமலானுடைய மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஒவ்வொரு ரமலானிலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் ஓதி காண்பிப்பார்கள், குர்ஆனை கற்றுக் கொடுப்பார்கள். இப்படி ஒவ்வொரு ரமலானிலேயும் ஒரு தடவை வந்து போன ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஹிஜ்ரி 10 அந்த ரமலானிலே 2 தடவை வந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒவ்வொரு ரமலானிலும் 10 நாட்கள் இத்திகாஃப் இருப்பார்கள். அந்த ஹிஜ்ரி 10 ரமலான் மாதம் 20 நாட்கள் இத்திகாஃப் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய அந்திம காலத்தை ஞாபகப்படுத்தப்படுகிறது. உங்களுடைய கடைசி நாட்கள், நீங்கள் உலகத்தை விட்டும் பிரிய போற நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பது உணர்த்தப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இதற்கு பின்னால் என்ன செய்கிறார்கள்? எல்லா சஹாபாக்களையும் அந்த ரமலான் முடிந்து 2 மாதம் முடிந்ததோடு அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சஹாபாக்களையும் ஹஜ்ஜுக்கு கூட்டி வருகிறார்கள். ஹஜ்ஜுக்கு வந்து ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்லக்கூடிய அந்த கடைசி ஹஜ்ஜி அரஃபாவுடைய மைதானத்தில் எல்லா சஹாபாக்களையும் ஒன்று சேர்த்தார்கள். அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அங்கே ஒன்று சேர்த்து சொல்லுகிறார்கள், ஏ தோழர்களே, இங்கே நாம் சந்திக்க இந்த சந்திப்பு இருக்குத்தானே, இந்த கூட்டம் இருக்குத்தானே, உங்களை பார்க்கக்கூடிய, உங்களோடு இருக்கக்கூடிய இந்த சந்திப்பு, இந்த கூட்டம் அடுத்த வருஷம் நான் உங்களை சந்திப்பனா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. அதனால எல்லோரும் நெருக்கமாக வாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எல்லா சஹாபாக்களையும் ஒன்று சேர்த்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அந்த அரஃபாவுடைய மைதானத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த சந்திப்பு அடுத்த வருஷம் நடக்குமா நடக்காதா என்பது எனக்கு தெரியாது என்ற ஒரு உணர்வை சஹாபாக்களுக்கு உணர்த்துகிறார்கள். மரணத்துடைய தன்னுடைய மௌத்த அறிவிக்கிறார்கள் சூசகமான முறையிலே. அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அதற்கு பின்னால் ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய அந்த பெருநாளைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த மினாவிலே சஹாபாக்களை ஒன்று சேர்க்கிறார்கள். அந்த இடத்திலே சஹாபாக்களுக்கு மத்தியிலே இருக்கிற நேரம் ஒரு வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கிறான். சூரத்துன் நஸ்ர், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا என்ற இந்த சூரத்தை அங்கே இறங்குகிறது. அங்கே இறங்குகிற நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்து இறங்கிய விஷயத்தை சொல்லி காட்டுகிறார்கள். இந்த நேரத்திலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொல்லுகிறார்கள், இது வேறொன்றுமல்ல, இந்த சூரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரியக்கூடிய ஒரு நாளை குறிக்கக்கூடிய ஒரு சூரத்தாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அன்னவர்கள் ஹஜ்ஜை முடித்துவிட்டு மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவுக்கு வருகிற நேரம் ஹிஜ்ரி 11 சஃபர் மாதம் பிறை 28வது நாள் ஜன்னத்துல் பகீயிலே ஒரு ஜனாசாவை அடக்கிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வீட்டுக்கு வருகிறார்கள். வீட்டுக்கு வருகிற நேரம் அவர்களுக்கு ஒரு தலைவலி ஏற்படுகிறது. ஹிஜ்ரி 11 சஃபர் மாதம் 28வது நாள் ஜன்னத்துல் பகீயிலே ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு வீட்டுக்கு வருகிற நேரம் அவர்களுக்கு ஒரு தலைவலி ஏற்படுகிறது. அந்த தலைவலி விடாமல் அப்படியே நீண்டு கொண்டே போகிறது. கிட்டத்தட்ட சுமார் 10 நாட்களாக இந்த தலைவலியோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காய்ச்சல் ஏற்படுகிறது. அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இப்பொழுது அந்த தலைவலியோடு அந்த காய்ச்சலோடு சஹாபாக்களுக்கு மத்தியிலே தொழுகையை விடவில்லை, இமாமத்தை விடவில்லை, இமாமத்தை நடத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அதுக்கு பின்னால் கடைசி பிரசங்கமாக, கடைசி ஒரு குத்துபாவாக, கடைசி ஒரு இமாமத்தாக மௌத்தாகிறதுக்கு 5 நாளைக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஹர் தொழுகைக்காக வேண்டி வருகிறார்கள். துஹர் தொழுகைக்கு முன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே ஏறி ஒரு பிரசங்கம் செய்கிறார்கள். எப்படியான பிரசங்கம் என்று சொன்னா, அந்த இடத்திலே சொல்லுகிறார்கள், ஏ தோழர்களே, ஏ தோழர்களே, நெருக்கமாக வாங்க, நெருக்கமாக வாங்க என்று கூப்பிடுகிறார்கள். எல்லா சஹாபாக்களும் நெருக்கமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். மௌத்தாகிறதுக்கு 5 நாளைக்கு முன்னால எல்லா சஹாபாக்களையும் முன்னுக்கு அழைப்பிக்கிறார்கள். அழைப்பிட்டு சொல்லுகிறார்கள், தோழர்களே, நான் உங்களை விட்டும் பிரிகிற நாள் வந்து விட்டது, உங்களை விட்டும் பிரிஞ்சு போற நாள் நெருங்கி விட்டது. அதற்கு முன்னால் சில உடன்படிக்கைகள் உங்களிடத்திலே நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி, யாருக்காவது நான் ஏற்றிருந்தால், யாருக்காவது நான் அடித்திருந்தால், யாருக்காவது நான் திட்டிருந்தால், யாருக்காவது நான் மோசடி செய்திருந்தால், அந்த மோசடியை, அந்த திட்டுவை, அந்த ஏற்றுவை எல்லாத்தையும் இந்த இடத்திலே நீங்கள் எனக்கு நிறைவேற்றி விடுங்கள். உங்களுக்கு ஏற்றிருந்தால் அதே மாதிரி ஏற்ற எனக்கு ஏற்றுங்கள், உங்களுக்கு அடித்திருந்தால் அதே அடியை எனக்கு அடியுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இப்படியே இருக்கிற நேரம் ஒவ்வொருத்தரும் பேசாம இருக்கிறார்கள். ஒரு சஹாபி எழும்புகிறார். அவர் எழும்பிக் கொண்டு வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், பத்ருடைய களத்திலே நீங்கள் சஃபை சரி செய்து கொண்டு போற நேரத்திலே, அந்த நேரத்தில் உங்களுடைய கையிலே இருந்த தடி, அந்த தடியால் சஃபை நீங்கள் சரி பண்ற நேரம் அந்த தடி என்னுடைய வயிற்றிலே பட்டது. எனவே அந்த வயிற்றிலே அடித்த அடியை நான் உங்களுக்கு அளிக்க வேண்டும் என்று அந்த சஹாபி முறையிடுகிறார். அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, எப்படியான கட்டம், காய்ச்சலோடு நோயோடு இருக்கிற கட்டம். இப்படியான ஒரு பேச்ச நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த சஹாபி தலைக்கு பலி எடுப்பதற்கு முன் வருகிறார். எல்லா சஹாபாக்களும் கோபத்தோடு வெறியோடு இருக்கிற நேரம் இவருடைய நடைமுறையை பார்த்து சஹாபாக்களுக்கு பிடிக்கவில்லை. இந்த கட்டத்தில் பலிக்கு பலி எடுக்க வேண்டுமா? அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நெருங்கி வருகிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கையிலே இருந்த அஸாவை தூக்கி கொடுத்தார்கள். இந்தாங்க சகோதரே, உங்களுக்கு அளித்த மாதிரி எனக்கு நீங்க அடிங்க என்று சொல்லுகின்ற பொழுது இவர் திரும்ப சொல்கிறார், அல்லாஹ்வுடைய ரசூலே, பத்ருடைய களம் நீங்கள் அளிக்கின்ற பொழுது என்னுடைய மேனியிலே ஆடை இருக்கவில்லை, எனவே உங்களுடைய மேனியில் இப்பொழுது ஆடை இருக்கிறது, ஆடையை கலட்டுங்கள் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆடையை கலட்டுகிறார்கள். ஆடையை கலட்டுகின்ற பொழுது அந்த மேனி திறக்கப்படுகிறது. எல்லா சஹாபாக்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இவரே வந்து கிட்டே நெருங்கியவுடன் கையில இருந்த அத்தாவை தூக்கி வீசிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியே நெருக்கி அணைச்சி முத்தமிட்டு அப்படியே பின்னால வந்து முதுகை மோந்து கொண்டார்கள். சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு எப்படி என்னால பலிக்கு பலி எடுக்க முடியும்? நான் பலிக்கு பலி எடுக்க வரவில்லை. நான் வந்தது, நான் திட்டம் போட்டது, என்னுடைய பிளானிங் என்ன என்றால்
உங்களுடைய முதுகுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த ஹத்முன் நுபுவா என்று சொல்லக்கூடிய இந்த முத்திரையை நான் மோந்து கொள்ள வேண்டும் யா ரசூலல்லாஹ், இதனால் தான் இந்த திட்டத்தை நான் போட்டேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் முத்திரையை மோந்து கொண்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவரே எப்படிப்பட்டவர் என்று சொன்னா, இவருக்கு நரகம் ஹராமாக்கப்பட்டு விட்டது, இவரே சுவர்க்கத்துக்கு தகுதியானவரே, இவர் நரகத்துக்கு போக மாட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் லுஹருடைய நேரம் பயான் பண்ணுகிறார்கள். லுஹர் தொழுது முடிஞ்சதுக்கு பின்னால அந்த நேரத்திலே ஒரு பயானை பண்ணுகிறார்கள். அதுக்கு பின்னால அசுருடைய நேரத்திலேயும் சில புத்திமதிகளை, சில உபதேசங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு பின்னால் மக்ரிபுடைய தொழுகையை நடத்துகிறார்கள். அந்த மக்ரிபுடைய தொழுகையில கூட சூரத்துல் முர்சலாத் ஓதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவித்தார்கள். உம்முல் ஃபضல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த நாள் மக்ரிபுடைய நேரம் சூரத்துல் முர்சலாத்தை ஓதி மக்ரிபுடைய தொழுகையை தொழுவித்தார்கள். அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த மக்ரிபு தொழுகையை அவர்கள் தொழுகவில்லை, அந்த மக்ரிபு தொழுகையிலே சூரத்துல் முர்சலாத்தை ஓதவில்லை என்று சொன்னார்கள். அப்படி என்றால் கடைசியாக அந்த மக்ரிபுடைய தொழுகையிலே கடைசியாக சூரத்துல் முர்சலாத்தை ஓதி தொழுதிருக்கிறார்கள். அதே போல அன்றைய இஷாவுக்கு பள்ளிக்கு வாரத்துக்கு முயற்சி செய்கிறார்கள். சகோதரர்களே, பெரியோர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால் கஷ்டப்படுகிறார்கள், பள்ளிக்கு வருவதற்காக வேண்டி முயற்சி செய்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் என்ன செய்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்க நோயோட இருக்கிறீங்க, சிரமத்தோட இருக்கிறீங்க, இந்த கட்டத்தில நீங்க வீட்டிலே இருங்க என்று சொல்லுகின்ற பொழுதும் இல்ல கேட்கிறார்கள். அப்பல்லன்னா மக்கள் எல்லாம் தொழுவிட்டார்களா என்று கேட்கிறார்கள். சொன்னார்கள் சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், அவர்கள் இன்னும் தொழல, உங்களைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாத்திரத்திலே இருக்கக்கூடிய தண்ணீர் அந்த பாத்திரத்தை கொண்டு வர சொன்னார்கள். கொண்டு வந்தவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த பாத்திரத்தை கொண்டு வந்து உது எடுத்துக் கொண்டார்கள். உது எடுத்துக் கொண்டு திரும்ப விளம்பரத்துக்கு முயற்சி செய்கிறார்கள். விளம்ப முடியல, அப்படியே மயக்கமாக சாஞ்சி போகிறார்கள். அன்புக்குரியவர்களே, மயக்கம் தெளிந்தவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், மக்கள் தொழுவிட்டார்களா, சஹாபாக்கள் தொழுவிட்டார்களா என்று கேட்டவுடன் இல்ல, உங்களைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹ்க்கு முடியல. அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அனுப்பி, அபூபக்கரே நீங்க தொழுவீங்க என்று இமாமத்துடைய பொறுப்பை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, மௌத்தாகிறதுக்கு 5 நாளைக்கு முன்னால அன்றைய மக்ரிப் தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைத்தார்கள். அதுக்கு பின்னால இமாமாக நின்று அந்த தொழுகை கடைசி தொழிலாக இருந்தது. மக்ரிபுடைய தொழுகை தொழுவித்தார்கள் என்று சொன்னேனே, அந்த மக்ரிபு தொழுகைதான் கடைசி தொழிலாக இருந்தது. அதுக்கு பின்னால 3 நாட்களுக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான நோய், கடுமையான காய்ச்சல். இப்படியான ஒரு கட்டத்தில காய்ச்சல் விருத மாதிரி இல்ல, நோய் கூடிக்கிட்டே போகின்றது. சமூகத்துடைய கவலை, உம்மத்துடைய கவலை, உம்மத்தை பற்றி ஒரு சிந்தனை. அந்த கட்டத்தில சில புத்திமதிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஏ தோழர்களே, ஏ சஹாபாக்களே, நீங்க எல்லாரையும் நல்லெண்ணம் வைங்க, யாரை பற்றியும் கெட்டெண்ணம் வச்சிடாதீங்க. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை உங்களோட வாழ்க்கையில எடுத்துக்கொள்ளுங்க. முஷ்ரிக்கீன்களை இந்த ஜஸீரத்துல் அரபுல இருந்து விரட்டி விடுங்க என்று சொன்னார்கள். அதுக்கு பின்னால் மௌத்தாகிறதுக்கு 2 நாட்களுக்கு முன்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அருகில நின்று தொழுகிறார்கள். சகோதரர்களே, பெரியவர்களே, இமாமத்து செய்ய கிடைக்கல, பக்கத்தில் நின்று என்ன செய்கிறார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகிறார்கள். ஒரு நாள் அதுக்கு பிறகு மௌத்தாகிறதுக்கு 1 நாளைக்கு முன்னால் தனது அடிமையை விடுதலை செய்கிறார்கள். அடிமைகளை விடுதலை செய்கிறார்கள். தன்னிடத்தில் இருந்த 7 தீனார்களை சதக்கா கொடுக்கிறார்கள். அதுக்கு பின்னால் அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
மௌத்தாகிற போது அவர்களுடைய கவச ஆடை இருந்துச்சு. அந்த ஆடை 30 படி கோதுமைக்கு அடகு வைக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கு பின்னால அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த திங்கட்கிழமை நாள் சுபஹுடைய அந்த நேரம், திங்கட்கிழமை நாள் பிறை 12 என்று சொல்லப்படுகிறது. அந்த நாளையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இன்னும் பேசுகிறார்கள். என்ன பேசுகிறார்கள் தெரியுமா? அன்புக்குரியவர்களே, வசியத்தை செய்கிறார்கள், கடைசி உபதேசம் செய்கிறார்கள். ஒரு வாப்பா மௌத்தாகிற நேரம் எத்தனையோ புத்திமதிகள் சொல்லுவாங்க, புத்திமதிகளை கணக்கெடுக்கிறல்ல. கடைசி நேரத்தில் வாப்பா ஒரு புத்திமதிய சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இப்ப அந்த பிள்ளைகள் வாப்பா கடைசியா சொன்ன வசியத்து, வாப்பா கடைசியா சொன்ன வசியத்து என்று அந்த வசியத்தை நிலைநாட்டுவார்கள். அதை எப்படியாவது செய்யறதுக்கு முயற்சி செய்வார்கள். அது போலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரத்தில் 2 வசியத்து செய்தார்கள். அதிலே ஒன்றுதான் அஸ்ஸலா, அஸ்ஸலா, தொழுகையை விட்டுடாதீர்கள், தொழுகையை விட்டுடாதீர்கள், தொழுகையை கடைபிடித்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு வசியத்தும், இன்னொன்று உங்களுக்கு கீழால் இருக்கக்கூடிய அந்த அடிமைகள், வேலையாட்கள், அவர்களோடு நல்ல முறையில நடந்து கொள்ளுங்கள் என்ற வசியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மடியிலே தலை இருந்து கொண்டிருக்கிறது. இப்படியே சுத்தி வளைத்து அவர்களுடைய குடும்ப உறவினர்கள், சஹாபாக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய முகத்தை பார்க்கிறார்கள், பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய முகத்தையும் பார்க்கிறார்கள். பார்த்துக் கொண்டிருக்கிற நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் இப்னு அபீ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். வருகின்ற பொழுது அவர்களுடைய சாக்கிலே ஒரு மிஸ்வாக் இருக்கிறது. அந்த மிஸ்வாக்கின் பக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வை போகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அந்த பார்வையை கண்டுகொண்டார்கள். கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், மிஸ்வாக்கு வேணுமா, மிஸ்வாக்கு செய்ய ஆசையா இருக்கிறதா என்று கேட்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை சைக்கிளை செய்கிறார்கள். மிஸ்வாக்கை வாங்கி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அதை கடித்து, அதை செம்மைப்படுத்தி ரசூலுல்லாஹ்வுடைய பல்லிலே வைத்து தீட்டுகிறார்கள். கடைசியாக செய்த சுன்னத்திலே இந்த மிஸ்வாக்கும் ஒரு முக்கியமான ஒரு சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஹஜ்ரத் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு 1,00,000 மலக்குமார்கள் வருகை தருகிறார்கள். அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வீடு கட்டப்படுகிறது. வீடு கட்டப்படுகிற நேரம் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், யார் கதவை தட்டுறது? இவர்கள் சொல்லுகிறார்கள், நான் தான் வந்திருக்கிறேன் என்று சொன்னவுடன் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா யாரோ ஒரு அரபி, யாரோ ஒரு காட்டரபி வந்திருப்பார் என்று நினைத்து ரசூலுல்லாஹ் நோயோடு சுகம் இல்லாம இருக்கிற நேரம், இந்த நேரத்தில் தொந்தரவு பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி இருங்கள் என்று சொல்கிறார்கள். 2வது தட்டுவை தட்டப்படுகிறது, 3வது தட்டுவை தட்டப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த தட்டுவை காதுக்கு விளங்குகிறது. விளங்கிக் கொண்டார்கள், இது மனிதர் அல்ல, விளங்கிக் கொண்டார்கள், இது சஹாபி அல்ல, விளங்கிக் கொண்டார்கள், இது நண்பர் அல்ல, வந்திருப்பது மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சஹாபாக்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு சொல்கிறார்கள், மகளே பாத்திமா, இது யாரும் அல்ல, மலக்குல் மௌத் வந்திருக்கிறார். கதவு திறக்கப்படுகிறது. இப்ப எல்லாரும் இருக்கிற நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மடியிலே தூங்கிக் கொண்டிருக்கிற நேரம் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் தலமாட்டிலே வந்து இறங்குகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று சலாத்தை சொல்லிவிட்டு நான் உள்ளுக்கு வரவா என்று அனுமதி கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள். வந்தார்கள். வந்தவுடன் இப்பொழுது கேட்டார்கள், எல்லா மலக்குமார்களும் இருக்கிறீங்க, இதுல விசேஷமான ஒரு மலக்க காணவில்லையே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரை காணவில்லையே, எங்கே என்று கேட்டவுடன் அவர் சொல்றாரே, மலக்குல் மௌத் சொல்றாரே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்
வானத்திலே இருந்து கொண்டிருக்கிறார், மலக்குமார்களை அணிவகுத்து வைத்திருக்கிறார், உங்களுடைய வருகையை எதிர்பார்த்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், மலக்குல் மௌத்தை பார்த்து, என்ன நீங்க சந்திக்கிறதுக்கு வந்திருக்கிறீங்களா அல்லது என்ற உசுர நீங்க கைப்பற்ற வந்திருக்கிறீங்களா என்று கேட்ட நேரத்தில் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுகிறார் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், உங்களை சந்திப்பதற்காக வேண்டியும் வந்திருக்கிறேன், உங்களுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக வேண்டியும் வந்திருக்கிறேன் சொன்னார்கள். மலக்குல் மௌத் சொன்னார்கள், உங்களுக்கு முன்னால் எந்த மனிதர்களோ எந்த நபிமார்களோ எவர்களுக்குமோ நாங்கள் அனுமதி கேட்கவில்லை, அல்லாஹ் அப்படி ஒரு அனுமதி கேட்கும்படியாக சொல்லவில்லை. உங்களுக்கு பிறகும் யாருக்கிட்டையும் உசுர எடுக்கிற அனுமதி கேட்கிறல்ல, உங்களுக்கிட்ட மட்டும் அனுமதி கேட்கும்படியாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். நீங்க விரும்பினா எங்களோட வரையிலும் என்று மலக்குல் மௌத்து சொல்ற நேரம் அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னா, ஜிப்ரீல கொஞ்சம் வர சொல்லுவோம், ஜிப்ரீலை நாம் பார்க்கணும் அப்படி என்று சொல்கிறார்கள். சொல்லி எடுக்கல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கே வந்துட்டார்கள். இப்ப மலக்குமார்களுடைய சூழலிலே ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தலமாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இருந்து கொண்டிருக்கிற நேரம் இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மலக்குல் மௌத் கிட்ட கேட்கிறாங்க, ஏ மலக்குல் மௌத்தே, நான் உங்களுக்கு சில கேள்விகள் கேட்கணும். இந்த நேரத்தில் என்ற உசுரை நீங்க எடுத்துட்டு போறீங்க, எனக்கு இருக்கக்கூடிய கண்ணியம், எனக்கு இருக்கக்கூடிய மரியாதை, ரப்பிடத்தில் எந்தெந்த அந்தஸ்து இருக்கு என்பது எனக்கு தெரியும். நான் உங்களிடத்தில் கேட்பது, எனக்கு எந்த அந்தஸ்து இருக்கிறதோ எந்த கண்ணியம் இருக்கிறதோ இதே கண்ணியமும் அந்தஸ்தும் என்னுடைய உம்மத்துடைய விஷயத்தில் என்ன சொல்ல வாரீங்க அப்படி என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இந்த உம்மத்துடைய சிறப்புகளை பற்றி ஏன் மலக்குல் மௌத் சொல்லுகிறாரே, யா ரசூலல்லாஹ், இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் எப்படியான சிறப்பை வச்சிருக்கிறான் என்றால், எல்லா உம்மத்துகளும் சுவர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னால உங்களோட உம்மத்து தான் முதலாவது சுவர்க்கத்துக்கு போற, அதுதான் உங்களோட உம்மத்துக்கு அல்லாஹ் செஞ்சிருக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்று நன்மாராயம் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிவிட்டு இப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, ஹஜ்ரத் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக சக்கரத்துடைய வேதனை கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிக்கிறார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்து கேட்கிறார்கள், யா ஜிப்ரீல், சக்கரத்துல் மௌத் இவ்வளவு வேதனையா இருக்கே, இவ்வளவு கடினமா இருக்கே, எனக்கு இவ்வளவு தாங்க முடியாம இருக்கே என்று சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பேச்சை கேட்டவுடன் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் முகத்தை திருப்புகிறார்கள். கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், யா ஜிப்ரீல், ஏன் முகத்தை திருப்புகிறீர்கள்? என்ற முகத்தை பார்ப்பதற்கு உங்களுக்கு விருப்பம் இல்லையா என்று கேட்கிறார்கள். அழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுகிறார்கள். இந்த நேரத்திலே தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வாயை முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காதை கொடுத்து கேட்கிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிக்கொண்டு, இந்த சக்ரத்துல் மௌத் எவ்வளவு கடினமாக இருக்கு, எவ்வளவு கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னால விரலை நீட்டுகிறார்கள். கலிமா விரல வானத்தின் பக்கம் நீட்டுகிறார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த வார்த்தையை சொன்னதுக்கு பிறகு அல்லாஹும்ம ர்ஸுக்னி பிர்ரஃபீகில் அஅலா, அல்லாஹும்ம ர்ஸுக்னி பிர்ரஃபீகில் அஅலா என்ற வார்த்தையை சொல்கிறார்கள். அல்லாஹ்வே, என்ன உயர்ந்த இடத்திலே என்னை நீ சேர்த்து வச்சிரு அல்லாஹ்வே, உன் பக்கம் என்னை நெருக்கமாக்கி வச்சிரு அல்லாஹ்வே என்று சொன்ன உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரூஹு இந்த உலகத்தை விட்டும் போய் விடுகிறது. அப்படியே கையும் சரிந்து விழுகிறது. அதோடையே ரசூலுல்லாஹ்வுடைய உசுரு போய்விட்டது. ரசூலுல்லாஹ் வஃபாத்தாகி விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எல்லா சஹாபாக்களும் இப்ப எப்படி இருக்கும் கேட்கிற எங்களுக்கும் பார்க்காத எங்களுக்கும் அவர்களுடைய வரலாறை நாங்க பேசுகின்ற பொழுது எங்களோட மனசு எவ்வளவு துடிக்கிறதோ, கண்ணுக்கு முன்னால ரசூலுல்லாஹ்வை பார்த்தவர்கள், கண்ணுக்கு முன்னால ரசூலுல்லாஹ்வோடு பேசினவர்கள்,
கண்ணுக்கு முன்னால ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸில் இருந்தவர்கள் இப்ப ரசூலுல்லாஹ் வஃபாத்தாகிவிட்டார்கள். எந்த சஹாபாக்களும் இந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ள விரும்பல சகோதரர்களே. எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ளத்துக்கு விரும்பல, பாலோட சுத்தி திரிகிறார்கள். யாராவது ரசூலுல்லாஹ் மௌத்தாகிட்டாங்கன்னு சொன்னா கழுத்தை எடுத்துருவேன் என்று சொன்னதோட இவருடைய தைரியத்தில இவருடைய சண்டித்தனத்தில பயந்த சஹாபாக்களும் மூளை முடுக்குகள்ல பேசாம அப்படியே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கட்டத்தில அந்த நேரத்தில் ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவங்க அந்த இடத்துல இருக்கல, அவங்க சுல்ஹு என்ற இடத்துல இருந்தாங்க. கேள்விப்பட்டவனே ஓடி ஓடி வருகிறார்கள். ஓடி ஓடி வந்தவுடனே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டில ஜனாசா இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய மேலில ஒரு புடவை, யமன் நாட்டுடைய ஒரு விலையுயர்ந்த புடவையால போற்றப்பட்டிருக்கிறது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்தார்கள். அந்த மையத்திலே போற்றப்பட்ட அந்த புடவையை திறந்தார்கள். திறந்து விட்டு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நெற்றியிலே உத்தரிச்சு, "திப்த ஹய்யன் வ மய்யித்தன் யா ரசூலல்லாஹ்." நீங்க ஹயாத்தோட இருந்த நேரத்திலும் மௌத்தான நேரத்திலும் நீங்க மனசாக இருக்கிறீங்க யா ரசூலல்லாஹ் என்று சொல்லிவிட்டு மோந்து விட்டு புடவையை மூடிவிட்டு வெளியே வருகிறார்கள். எப்படி இந்த சஹாபாக்களை கண்ட்ரோல் பண்றது? இந்த சஹாபாக்களை எப்படி அவர்களுடைய கவலையை நீக்கிறது? இவருடைய அழுகையை எப்படி நிறுத்துவது? இவர்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்லுவது என்ற ஒரு தைரியத்தை எடுத்துக் கொள்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களை பார்த்து சொன்னார்கள், உமரே உட்காரும் என்று சொன்னார்கள். உட்கார்ற நிலைமையில உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இல்ல, அவர் உட்கார்ற மாதிரி இல்ல, அவர் வாளோட திரிகிறாரு சொன்னாரு. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு சத்தமாக மிம்பரிலே ஏறி அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு சொன்னார்கள், "ஃபமன் கான மின்கும் முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத் ومن يعبد الله فإن الله حي لا يموت" என்ற ஒரு உருக்கமான ஒரு பயானை சொல்லுகிறார்கள். யாரெல்லாம் முஹம்மதை ஏற்றுக்கொண்டீர்களோ, முஹம்மதை வணங்குகிறீர்களோ, அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள். யாரெல்லாம் அல்லாஹ்வை வணங்குகிறீர்களோ, அந்த அல்லாஹ் அவனுக்கு மௌத் கிடையாது, அவன் ஹயாத்தோடு இருக்கிறான், எப்பொழுதும் அவன் உயிரோடு இருக்கிறான், அப்படிப்பட்ட அல்லாஹ் உசுரோடு இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், "வமா முஹம்மதுன் இல்லா ரசூல்." முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அல்ல, அவர் ரசூல் மட்டும்தான். எனவே அவருக்கு முன்னால் இருந்த ரசூல்மார்களும் மரணித்து விட்டார்கள், மௌத்தாகி விட்டார்கள். அதுபோலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மௌத் வந்திருக்கிறது. இன்னக மையத்துன் வ இன்னஹும் மையத்துன். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொல்கிறான், முஹம்மதே நீங்களும் மௌத்தா போறவங்க தான். அந்த ரசூல்மார்களும் அந்த நபிமார்களும் அவர்களும் மரணித்து விட்டார்கள் என்ற வசனத்தையும் அல்லாஹ் இறக்கி இருக்கிறான் என்ற இந்த வார்த்தையை மிம்பர்ல இருந்து தைரியமாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்ற பொழுதுதான் அங்கே வீர வசனத்தோடு பேசிக் கொண்டிருந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையிலே விழுகிறது. அப்படியே அமர்ந்து விட்டார்கள், எதுவுமே பேசவில்லை. குர்ஆனுக்கு முன்னால அந்த பேச்சுக்கு முன்னால எந்த தைரியத்தையும் அவர் எடுத்துக் கொள்ளல, சரண்டர் ஆகிட்டார். அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அதுக்கு பின்னால் இப்ப எப்படின்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். எல்லா சஹாபாக்களும் கவலையோடு இருக்கிறார்கள். அன்றைய நாள் மதீனாவுடைய அன்றைய நாள் இருள் படிந்த ஒரு நாளாக, ஒரு கருப்பு நாளாக அந்த நாள் இருந்தது, ஒரு சோகமயமாக அந்த நாள் இருந்தது. அதுக்கு பின்னால அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அழுத விதம், அவர்கள் பேசின விதம் எல்லாம் வந்திருக்கிறது. நேரம் சுருக்கத்தை வச்சு மேலானவர்களே, இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி நேரம் இப்படித்தான் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் பெறுகிற நேரம் எங்களுக்கு சில உபதேசங்கள் செய்திருக்கிறார்கள். அந்த உபதேசத்தை எங்களோட வாழ்க்கையில நாங்க கடைபிடித்துக் கொள்ளணும். எவ்வளவுதான் நேசம் நேசம் என்று பேசினாலும், எவ்வளவுதான் ஹுப்பு ஹுப்பு என்று நாங்கள் நபி அவர்கள் மீது பேசினாலும், கடைசியாக சொன்ன அந்த வார்த்தையை எங்களோட வாழ்க்கையில நாங்க கடைபிடிக்க இல்லை என்று
என்று சொன்னால் நாங்கள் வைத்திருப்பது நேசமல்ல, அது வேஷமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, கடைசி நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏ தோழர்களே, ஏ நண்பர்களே, ஏ சமூகமே, தொழுகையை கடைபிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இந்த கடைசி வசியத்தை என்ற வாழ்க்கையில நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெண்களோட நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்ற உபதேசத்தை செய்தார்கள். அந்நியர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்ற உபதேசத்தை செய்தார்கள். அயலவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்ற உபதேசத்தை செய்தார்கள். இப்படியான உபதேசங்களை எல்லாம் எங்களோட வாழ்க்கையிலே நாங்கள் எடுத்து கடைபிடித்து நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தல்வானாக. யா அல்லாஹ், எமது பாவங்கள் பிழைகள் மன்னிப்பாயாக. எமது பெற்றோர்கள், மனைவி, குழந்தைகள், உற்றார் உறவினர்கள், சகோதர சகோதரிகள், உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவருடைய பாவங்களுக்கு எல்லாம் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எமது இறுதி முடிவை அழகாக்கி தந்தல்வாயாக. கடைசி நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. நாளை கியாமத்திலே, நாளையிலே யா அல்லாஹ், யா அல்லாஹ், எல்லா நபிமார்களும் எங்களை கைவிட்டு விடுவார்கள். யா அல்லாஹ், அந்த கட்டத்திலே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மாத்திரம்தான் உம்மத்தி உம்மத்தி என்ற உம்மத்தி என்ற உம்மத்தி என்று அல்லாஹ்விடத்திலே உன்னிடத்திலே அவர்கள் சிபாரிசு செய்வார்கள். யா அல்லாஹ், அப்படிப்பட்ட அந்த சிபாரிசுகள் செய்யக்கூடிய கூட்டத்திலே எங்களையும் ஆளாக்கிறியா அல்லாஹ். நாளை மறுமையிலே ஹவுல் கௌதர் என்ற நீர் தடாகத்திலே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான கரங்களினால் நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் நசீபாக்கியா அல்லாஹ். நாளை மறுமையிலே சுவர்க்கத்திலே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையில் யா அல்லாஹ் குடும்பத்தோடு சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவரும்